நீ சொன்ன போய் உண்மையா இருந்தா என்ன பண்ணிருப்ப சார்? வெற்றி நிஜமாவே உங்ககிட்ட தப்பா நடந்ததா என்ன பண்ணிருப்ப? இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன். Do it. சாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் காட்டி என்ன நல்லவரை நிரூபிக்க இது கோர்ட் இல்ல, வீடு, குடும்பம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அத்தைக்கும் மாமாக்கும் வேணா உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் மத்தவங்களோட வார்த்தையை விட உங்க மனசு சொல்றத நம்புறேன். உங்க கண்ணுல இருக்கிற உண்மையை நம்புறேன். இப்ப என்ன பவரப்பட்ட நீ வேணும் அவ்வளவுதானே? நாளைக்கு அது உன் கையில் இருக்கும். நீ அவசரப்பட்டு போலீஸ் கிளீஸ் எதுவும் போயிடாதம்மா. கொஞ்சம் வழி விடுறீங்களா? என்ன லுக்கு? இல்ல, நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா இவன் இப்படிதான்னு ஈஸியா முடிவுக்கு வந்துருவீங்கல்ல, அதான். நேத்து வெற்றி உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருந்தா அந்த அதிர்ச்சியில இருந்து இவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். இங்க பாரு, மொத்த குடும்பமே என்ன நம்புது. நீ என்ன நம்பலையா? நான் ஏன் புருஷனை நம்புறேன். இந்த மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லனாலும் புருஷன் சொல்லிட்டு எவ்வளவு வருஷத்துக்கு இப்படி பழைய பஞ்சாகமாவே இருக்க போறீங்க? இப்ப நான் என் புருஷனை நம்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன நம்பாம இருக்கிறதா பிரச்சனையே. அப்படின்னா நேத்து நடந்தது எல்லாமே டிராமா, அப்படிதானே? ஆமான்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன முறைக்கிற? நேத்து நடந்தது நாடகம் தான். உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அது நாடகம்னு என்னால மத்தவங்க கிட்ட நிரூபிக்க முடியும். ட்ரை பண்ணி பாரு. அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு புரியும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அப்படி கஷ்டப்பட்டு நிரூபிக்கும் போது நான் வந்த வேலையை முடிச்சிட்டு என் புருஷன் மேல ஒரு பழிய சுமத்திட்டு அதை தைரியமா என்கிட்டயும் சொல்லிட்டு உன்னால இந்த விட்டு விட்டு போயிட முடியுமா? இல்ல போகதான் விட்டுருவேனா? மறந்துட்டிய லட்சுமி, பவர் ஆஃப் அட்டானி வாங்கிட்டு தான் போவேன். நீ தப்பு பண்ணிட்ட மது. உன் நடிப்பை மத்தவங்களை விட நீ என்கிட்ட தான் அதிகமா பயன்படுத்திருக்கணும். வெற்றியை நானே சந்தேகப்படுற அளவுக்கு நீ தான் மாத்தி இருக்கணும். அட்லீஸ்ட் நீ இப்போ ஓப்பனா ஒத்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாமலாவது இருந்திருக்கணும்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு சுலபமா இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறிய? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்றதுனால உன்னால ஒரு ஆணியும் புடுங்க முடியாதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்சது நடந்துரும். வந்து வேடிக்கை பாரு. என்னால எதையும் நம்ப முடியல. இந்த வயிற்றுலதான் அவனை சுமந்து பெத்தன்னு நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. கண்ணால பாக்கலைன்னா நான் கூட நம்பி தொலைச்சிருக்க மாட்டேன். யாரையும் நேருக்கு நேரா பாக்குற தைரியம் எனக்கு போயிடுச்சே. என் முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ள யாருக்கு நான் நியாயம் சொல்ல முடியும்? மத்தவங்களுக்கு தெரியலனாலும் என் மனசாட்சி எனக்கு உறுத்துமே. மாமா, என்ன லட்சுமி? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா, உங்ககிட்டயும் தான். நீ என்னப்பா பண்ணுவ? உன் மேல என்ன தப்பு இருக்கு? நான் பேச வந்தது அவரை பத்தி மாமா. வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு, அவனை பத்தி இங்க பேசாத. அத்தை, ஏன் அத்தை? அவர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல. பழி சொன்னது மூணாவது மனுஷியா இருந்தா உனக்கு வந்த அதே சந்தேகம் எனக்கும் வந்திருக்கும். அவ என் தம்பி பொண்ணு. உங்களுக்கு அவளை எத்தனை நாளா தெரியும்? இல்ல எத்தனை வருஷமா தெரியும் சொல்லுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன உங்க தம்பி எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை விடுங்க. மது இங்க வரதுக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தா, அவளோட குணம் என்ன, நல்லவளா கெட்டவளா, அவ மனசுல என்ன இருக்கு,
எதுக்காக அவ இங்க வந்திருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதாவது ஒரு விஷயமாவது தெரியுமா உங்க 2 பேருக்கும்? ஏன் மாமா, அவ இந்த கிராமத்தை தத்தெடுக்க தான் வந்திருக்காளா, இல்ல உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் இருக்கிற உறவை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது உள்நோக்கத்தோட வந்திருக்காளா என்னன்னு எதுவுமே தெரியாதுல்ல உங்க 2 பேருக்கும்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? லட்சுமி, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. வெற்றி உன் புருஷன்னு வக்காலத்து வாங்க வர்ற. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? பாரு, சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் ஆம்பளைங்களா யோக்கியம். நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன். இதான் மாமா, இதேதான் உங்க பிரச்சனை. நீங்க பண்ண அதே தப்ப உங்க பையன் வெற்றியும் பண்ணிருப்பாரு, நம்புறீங்களா? லட்சுமி, சம்பந்தம் இல்லாம பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் அத்தை. நான் ஒண்ணு ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க கோவப்படல. உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி அது பதிஞ்சு போய் தான் வெற்றி மேல இப்ப உங்களுக்கு சந்தேகம் வருது. நீ சம்பந்தம் இல்லாம பேசி உன் புருஷனை நிரபராதி நிரூபிக்க பாக்குற. நான் தான் கண்ணால பார்த்தனத. அவ அழுதுகிட்டே போனது இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நிக்குது. அந்த அழுக பொய் இல்ல லட்சுமி. மாமா, பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்படி நிரூபிக்கும் போது நானும் நம்புறேன். என்ன மாமா, நீங்களும் அப்படித்தானா? நிரூபிக்கிறேன் மாமா, நான் நிரூபிக்கிறேன். என் புருஷன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். குறைஞ்சபட்சம் அது வரைக்குமாவது அவரை கொஞ்சம் காயப்படுத்தாம இருக்கீங்களா 2 பேரும்? உங்களுக்கு புண்ணியமா போகும். மாமா, பெத்தவங்களோட கண்ணீர் மட்டும் இல்ல, பிள்ளையோட கண்ணீரும் நிம்மதி அழிச்சிடும். அங்கிள், எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பா எதுக்குப்பா எல்லாரையும் வர சொன்னீங்க? நாம எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். எதுக்கு மாமா? பவரா பட்டணில நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா மது வந்த வேலை முடிஞ்சிடும். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மனையில வெயினானா. என்ன சொல்ல வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சம்மந்தி, வீட்ல 1008 பிரச்சனை இருக்குது. அதுக்கு நடுவுல இதுக்கு என்ன அவசரம்? சம்பந்தியமா, நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நம்ம குடும்பத்து பிரச்சனையால ஊருக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்லது நின்னுடக்கூடாது. மாமா, பவர் ஆஃப் அட்டர்னில வெற்றி மாமாவும் கையெழுத்து போடணும்ல? ஆமாமா. வள்ளியம்மா, அவனை யாரையாவது போய் கூட்டிட்டு வர சொல். ஏன் மாமா, வெற்றியை கூப்பிடலாம். ஆனா அவரு பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போடுவாரா? கூப்பிடுங்க, நான் பேசுறேன். கூப்பிடாமலே வந்துட்டேன்ப்பா. நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டுட்டு போயிடும். மாமா, அவர் கையெழுத்து போட மாட்டாரு. லட்சுமி, இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. மாமாக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தலையிட மாட்டீங்களா அத்தை? இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் தலைகுனிற மாதிரி என் புருஷன் எந்த தப்பும் பண்ணதில்ல. உங்க புருஷன் மேல நீங்க வச்சிருக்கிற அதே நம்பிக்கை தான் நான் என் புருஷன் மேல வச்சிருக்கேன். ஏ, உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நாங்க தான் அந்த கன்றாவை எல்லாத்தையும் பார்த்தோமே. என்னத்த பாத்தீங்க? என் புருஷன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க கேட்கவே இல்லையே. ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் கால்ல அடிபட்டு நடக்க கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிறப்போ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதுதான் உன் புருஷன் மேல இருக்கிற நியாயமா? அதான் எல்லாரும் நேர்ல பாத்தாங்களே, அப்புறம் கேக்குறதுக்கு என்ன இருக்கு?
ஏய் நிறைய இருக்குடி. லட்சுமி, உன் புருஷன் பிரச்சனையெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்ப 10:30 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். எல்லாரும் கிளம்புங்க. மன்னிச்சிடுங்க மாமா. என் புருஷன் மேல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர மாட்டாரு. லக்ஷ்மி, என்னால அவர் அவமானப்பட வேண்டாம். ஏய் நிறுத்துறா. ஏய் தங்கவேலு, புருஷனும் பொண்டாட்டி போடுற நாடகத்தை நிறுத்திட்டு அவனை வந்து கார்ல ஏற சொல். மாமா அவர் வரமாட்டாருன்னு சொல்லுங்க. ஐயோ பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா எவ்வளவு அழுத்தமா பேசுறான்னு? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். லட்சுமி லட்சுமின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்களே, அந்த தைரியம் தான் இவளுக்கு. அக்கா, லக்ஷ்மி அக்கா கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. தோ நேத்து இந்த மது மானம் போச்சு அப்படி இப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா, இன்னைக்கு பாருங்க புளி போட்டு விளக்கு வச்ச பித்தளை பாத்திரம் மாதிரி மினிக்கிட்டு நிக்கிறா. ஹலோ, உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் வெளியில தெரியணும் தான் இப்ப பேசிட்டு அனு, இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்கு மது கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அனி, தயவு செஞ்சு அப்பா வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. முதல்ல நீங்க உங்க அண்ணனோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்களா? சரி, முதல்ல இந்த பத்திர வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அத்தை, உங்களுக்கு நிலைமை புரியுதா இல்லையா? லட்சுமி, எல்லாம் எங்களுக்கு புரியுது. உன் புருஷன் வருவானா மாட்டானா அத அவன் வாயாலே சொல்ல சொல்லு. மாட்டேன். அவன் இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யறதுக்காக பவர் ஆஃப் அட்டார்னி கேட்கல. அது தெரிஞ்சும் நான் எப்படி கையெழுத்து போடுறது? நீங்க நினைச்சது நடக்கலங்கிற கோவத்தை இப்படி காட்டுறீங்களா? இவ்வளவு கேவலமான ஆளா நீங்க? ஏய், கேவலத்தை பத்தி நீ பேசுறியா? கேவலம் எங்க சொத்துக்காக? அங்கிள், என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னு பாத்தீங்களா? நான் முன்னால் எடுத்த முடிவு தான் சரி. நீங்க தான் என்ன தடுத்துட்டீங்க. ஆள் ஆளுக்கு அததான் குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்க. நீங்க யாரும் கையெழுத்து போட வேண்டாம். நான் கிளம்புறேன். நீ நில்லு, நில்லு. உனக்கு கோடி கும்பிடு. சம்மந்தி அம்மா, என்ன நீங்க இந்த மது யாரு நினைச்சீங்க? என் தம்பி பொண்ணு. யாரோ ஒருத்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நேத்தி இவ அழுத அழுக எங்களுக்கு தான் தெரியும். நாங்க தான் இவளை சமாதானப்படுத்தி இங்க இருக்க வச்சிருக்கோம். இல்லைன்னா நேத்தே இவ கிளம்பி போயிருப்பா. என்ன இவ இந்த சொத்துல பங்கா கேட்டா? இவ இந்த கிராமத்தோட நல்லதுக்காக பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும் தானே கேட்டிருக்கா. அதுக்கே எல்லாரும் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. விடுவல்லியம்மா, ஏய் எல்லாரும் போய் கார்ல இருங்க. நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். மாமா, வெற்றி அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தான்னா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருவான். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி போய் காரில் ஏறுவான். அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தான்னா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருவான். இந்த வார்த்தையை எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மறுக்க முடியும்? நில்லுங்க மாமா. பாருங்க மாமா, வெற்றியை வரவிட மாட்டேங்கிறா. வருவான். தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் ஏன் ரத்தம். நில்லுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா, நீங்க எனக்கு மட்டுமே சொந்தம்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையா இருந்ததுன்னா, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக கூடாது. பவர் ஆஃப் அட்டார்னில சைன் பண்ண கூடாது. உங்களுக்கு யார் முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கு நீதான் லட்சுமி வேணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் வார்த்தையை நீ மட்டும்தான் நம்புற. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்டாட்டி பேச்ச மீறி நான் எங்கேயும் வரமாட்டேன். அப்ப வெளியே போடா ராஸ்கல். அப்பா, மாமா, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எப்ப என் வார்த்தை மீறி நடக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்க 2 பேருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போங்க. நானா
எல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி போயிடுங்க. அப்பா தயவுசெய்து ரட்சசப்படாதீங்கப்பா. ரெண்டு பேரும் என்ன இழிவுபடுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மூச்சில நான் எப்படா முழிக்கிறது? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏன்டா ஏன் ஏன்டா எல்லாரும் என்னைய சமாதானப்படுத்துறீங்க? இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நிக்க கூடாது. போக சொல்லு. தகவல், இவங்க ரெண்டு பேரையும் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளு. மாமா மாமா அவங்க வெளியில போனா நமக்கு தான் மாமா அவமானம். நமக்கு என்ன அவமானம்? அவங்களுக்கு தான் அவமானம். ஆமாங்க, நமக்கு தாங்க அவமானம். ரெண்டு பெரிய வெளியில அனுப்புனா இந்த ஊர் நம்மள தாங்க கேவலமா பேசும். பேசட்டும். இந்த அவமானத்துக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. கோவப்படாதீங்கன்னு நான் சொல்றேன்ல. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க இந்த வீட்லயே எங்கேயாவது ஓரமா இருந்துட்டு போட்டோம். ஆமா மாமா, கொஞ்சம் யோசிங்க மாமா. என்ன ஆளுக்கு குழப்பி தொலைக்காதீங்க. அதனே மாமாவை அவர் போக்குல விடுங்க. ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற நாட்டாம எந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ணணும்னு மாமாவுக்கு நல்லா தெரியும். தேன்மொழி சம்பந்தி, என்ன இருந்தாலும் இவங்களை வீட்டை விட்டு அனுப்புறது கொஞ்சம் அதிகம் தான் சம்பந்தி. ஏங்க, அவங்களுக்கு வேணும்னா நீங்க வேற ஏதாச்சும் தண்டனை கொடுங்க. இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி, அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்கட்டும். ஆனா வேற ஆளா தனியா ஒதுக்கித்தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேர்கிட்ட யாரும் பார்க்கவோ பேசவோ எந்த உறவை வச்சு கூடாது. அவங்க ரூமை தாண்டி இந்த வீட்டுல வேற எங்கேயோ அவங்க அனாவசியமா நிக்க கூடாது. சமையல், சாப்பாடு எல்லாமே தனித்தனிதான். கண்ணுல தெரிகிற மாதிரி ஒரு கோடு போடலையே தவிர மத்தபடி மனசுக்குள்ள துண்டா பிரிச்சு வச்சாச்சு. தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன், உடம்பு சரியில்லை மாத்திரை கொடுத்தேன்னு வேற யாரு கிட்ட கூட போக கூடாது. மீறி போனீங்கன்னா மறுபடியும் நீங்க திரும்பி என் பக்கம் வர முடியாது. முடிவை நீங்க பண்ணிக்க. அக்கா நீங்க கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும்க்கா. ஏய், வாடிங்க. சொல்லிட்டு போறாரு, அறிவில்ல? இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க யாரோ நம்ம யாரோ. அத்தை வேணாம் அத்தை. போ உள்ள, போடி உள்ள. என்னடா வேடிக்கை பாக்குறீங்களா? போங்க. மது, ஒரு ரூமுக்கு போ. லக்ஷ்மி, நீயும் எல்லாரையும் பகைச்சுக்கிட்டியே. இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரையும் தானே அவங்களால ஒதுக்கி வைக்க முடியும். உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாதுல்ல. சீக்கிரமே அவங்களுக்கு உண்மை புரியும் வெற்றி. குட் மார்னிங் சார், நான் திரும்பவும் தோத்துட்டேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. சார், நமக்கு பவர் ஆஃப் அட்டானி சுலபமா கிடைக்காது போல இருக்கு. அப்ப கொஞ்சம் கஷ்டப்படு, கண்டிப்பா கிடைச்சிடும். சார், எல்லாம் சரியா வர நேரத்துல வெற்றியோட வைஃப் உள்ள போந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். யாரு நமக்கு இடைஞ்சலா இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம வேலை சுலபமா முடியணும். அதுக்கு என்ன வழின்னு யோசி. சார், குடும்பத்துல உள்ள எல்லாருமே சைன் பண்ணாதான் பவர் ஆஃப் அட்டானி கிடைக்கும். இங்க எல்லாருமே வெற்றியை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப அந்த கோவத்துல வெற்றியும் சைன் பண்ண மாட்டேங்கிறான். வெற்றியை தவிர மற்றவங்களால எந்த பிரச்சனையும் வராதா? வர வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தோட மொத்த சொத்து எவ்வளவு?
மொத்தமா ஒரு 300-400 ஏக்கர் இருக்கும். நமக்கு வேண்டியது எவ்வளவு? 200 ஏக்கர். 400 ஏக்கரை 4 பங்கா போட்டாலும் 100 ஏக்கர் தான் நமக்கு பிரச்சனை. மது, நல்ல யோசி. வெற்றி இல்லாமலே நமக்கு வேண்டியது கிடைக்கும். எப்படி சார்? வெற்றியை வீட்டை விட்டு தானே தள்ளி வச்சிருக்காங்க. அவனை மொத்தமா பிரிச்சிரு. சார், எனக்கு புரியல. யோசி, உனக்கு நல்லா புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் டயத்தை நீ வேஸ்ட் பண்ணவே கூடாது. சார், பாய். என்ன பண்ணலாம்? மொத்தம் 400 ஏக்கர். வெற்றியோட பங்கு 100 ஏக்கர். நமக்கு தேவை 300 ஏக்கர். அப்போ வெற்றி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நமக்கு 300 ஏக்கருக்கு பவர் ஆஃப் அட்டானி கிடைச்சிட்டா நாம நினைச்சதை அடைஞ்சிடலாம்.